ஷியாவுக்கு எதிரான செயல்கள் நடக்கும் இடங்களில் ஒரு நபரின் மனமும் இதயமும் அல்லாஹ்வை விட்டு விலகிச் செல்லக்கூடும். இதனால் அவர்கள் ஷைத்தானின் செல்வாக்குகளுக்கு ஆளாக நேரிடும். ஏனென்றால் அந்த சூழலே ஒரு எதிர்மறை சக்தியை கொண்டுள்ளது. இருப்பினும் ஒருவன் அல்லாஹ்வுடனான தனது தொடர்பை வலுப்படுத்தி தன்னைத்தானே பாதுகாத்துக் கொண்டால் இது போன்ற இடங்களிலும் அவன் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு இது எப்போதும் சாத்தியமில்லை. நாம் நம்முடைய சுற்றுப்புறங்களால் பாதிக்கப்படுகிறோம். இது இடங்களுக்கு மட்டுமல்ல, நட்புகளுக்கும் பொருந்தும். ஒருவரின் நண்பர் எதிர்மறை எண்ணங்களை நோக்கிச் சென்றால் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது அந்த நபரை அதே திசையில் தள்ளக்கூடும். மறுபுறம் அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றும் ஒருவருடன் இருப்பது ஒரு நேர்மறையான விளைவை கொண்டுள்ளது. இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்கின்றன. சில நபர்கள் எதிர்மறை தாக்கங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆன்மீக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வளர்கிறார்கள்.